எனக்கு ஒரு சட்டி போக இன்னொரு சட்டி மிச்சம் இருக்கே. கேட்டி, கனி எங்கட்டி? ஆமா, எங்க போனா? இங்கதானே சுத்திட்டு இருந்தா இவ்வளவு நேரம். என் பேண்ட் சட்டையை கொடுத்தா அப்படியே அதை வாங்கிட்டு போனா, அப்புறம் ஆளே காணுமே. ஐயோ, அந்த கொலைகார பாவிங்க கனி ஏதாச்சும் பண்ணிட்டானுங்களா? அத்தா சுமாரு இது தேவையில்லாமலாம் யோசிக்க. உரங்கடி வெட்டிகளே பாண்டி பாப்பாய் தேட்டு வருவோம். சீக்கிரம் ஐயா, சீக்கிரம் வாங்கய்யா. எங்க போனா இவ? கனி கனி எத்தா கனி 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 எங்கட்டி போன? கனி தேடி பார்த்தாச்சுல, எங்கேயும் காணும்ல. சரி பாருங்க அண்ணாச்சி, வாங்க அண்ணாச்சி. என்னாச்சுல? எங்கடா பாத்தீங்களா? சம்மு என்னாச்சுல? அண்ணா எங்க போன தேடியாச்சுனே. எங்க போச்சு பங்கனி? ஒரே பயமா இருக்கல. எங்க போனா அவ? எப்போ எங்க தேடி இல்லையப்பா? கொஞ்சம் பயமா இருக்குப்பா. அண்ணே, கனிக்கு ஏதோ ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்குன்னு. ஏய், யாரும் தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க. நிச்சயமா கனிக்கு ஒண்ணு ஆயிடும். எல்லா இடத்துலயும் பார்த்தாச்சுல, எங்கெல்லாம் போயிருப்பா? இல்ல கனி, அவ இங்க தாண்டா எங்கேயாவது இருப்பா. நாம நேர்த்தி கடன் செலுத்த வந்திருக்கோம். நாம எந்த பாவமும் பண்ணல. அந்த சாமி நிச்சயமா கனியை காப்பாத்தி நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தும். தயவு செஞ்சு யாரும் கவலைப்படாதீங்க. கனிக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சு அவ்வளவுதான். கனி பெரிய மனுஷன், நீ முன்னாடியே வந்து நின்னுட்ட. இந்த பஞ்சாயத்து ஆளுகளை எல்லாம் இன்னும் காணமே. அவங்க உன் மேல வச்சிருக்கிற மரியாதை இம்புட்டு தானா? அக்கா, அவங்க பஞ்சாயத்தை ஆரம்பிக்கிறதா சொன்ன நேரம் இன்னும் இருக்குக்கா. நாம தான் முன்கூட்டியே வந்திருக்கோம். கொஞ்சம் பேசாம இருங்கக்கா. வழக்கம் போல ஆரம்பிச்சிடாதீங்க. ஏல நீ வேற. அவனுங்க எல்லாம் ஒரு ஆளுங்க. அவனுங்களுக்காக நாம முன்கூட்டியே வந்து நிக்கணுமா? என்னால இது மானங்கிட்ட பழப்பா இருக்கு. நான் தேவையில்லாம முன்கூட்டியே வருவேனா? கொஞ்சம் சும்மா இருங்கக்கா. சரிப்பா. அந்த சனியா வந்துட்டானே. சரி சரி, நீ வா இந்த பக்கம். ஐயா, இவங்க தான் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கங்க ஐயா. நீங்க ஏதோ தனியா பேசணும்னு சனி என்ன சொன்னாப்ல, என்ன விஷயங்க ஐயா? இலே, எதுக்காக இந்த பஞ்சாயத்தை நான் கூட்டிருக்கேன்னு எல்லாருக்கும் தெரியும்ல. சனிய எல்லாத்தையும் விளக்கமா சொன்னாருங்க ஐயா. இந்த பாருங்களே, நான் பஞ்சாயத்து வச்சிருக்கிறதே அந்த போல்ஸ்காரி வீரா கழுத்துல இருக்கிற தாலிய வாங்கறதுக்காகத்தான். அவ லேசுப்பட்ட ஆள் கிடையாது, அது தெரியுங்களா உங்களுக்கு? அந்த வீரா மட்டும் இல்ல, அந்த பிரசிடென்ட் சண்முகமும் லேசுப்பட்ட ஆள் கிடையாது. அதையும் சேர்த்தே சொல்லுங்க ஐயா. ஆமா, அந்த வெட்டிப்பெண்ணோட அருமை பெருமை எல்லாம் எடுத்து சொல்றதுக்கு தான் இவன் எடுப்பா வந்திருக்கான் போல இருக்கு. பேசுதான் பாரு பேச்சு. அதான் இருந்தாலும் இவங்க கிட்ட உண்மையை சொல்லணும் இல்ல. என்னத்த உண்மையை சொல்றது? இந்த அருகிலே, நாம என்னதான் பஞ்சாயத்து வச்சு கார்னர் பண்ணாலும் அந்த போல்ஸ்காரி அம்புட்டு சாமானியமா தாலியை கழட்டி கொடுக்க மாட்டான். அதுக்காகத்தான் நான் உங்களை வர சொல்லியிருக்கேன். என்னங்க ஐயா செய்யணும், அதை சொல்லுங்க, பேசிடுவோம். அந்த சம்மூத்தியும் அந்த போல்ஸ்காரி வீராவையும் அசிங்கப்படுத்தணும்ல. ஆமா, அவங்கள மட்டும் இல்ல, அந்த குடும்பத்தையே கேவலமா பேசணும். அதத்தான் நீங்க செய்யணும். ஐயா, அவன் பேசிட்டு இருக்கும் போது அடிப்பான் ஐயா. கண்டிப்பா அடிப்பான், கண்டிப்பா அடிப்பான். வாங்கிக்கல, வாங்கிக்க.
ஒவ்வொரு அடிக்கும் நான் காசு ஏத்தி ஏத்தி கொடுக்கேன். அம்புட்டு தானே, அப்ப செஞ்சிருவோம். அவன் குடும்ப விவகாரம் தான் நம்ம எல்லாருக்குமே தெரியுமே. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க பேசுறதுல அந்த வெறும்பயலுக்கு ஆத்திரம் வரணும். அதை விட இந்த போலீஸ்காருக்கு இன்னும் ஜாஸ்தி வரணும், ஒரு வெறி வரணும் அவளுக்கு. ஆமா, அந்த கோவத்துல அவ தாலிய கலட்டி வீசிட்டு போயிடணும். அதுதான் உங்க வேலை, புரிஞ்சுதா? நல்லா புரியுதுங்க ஐயா. இத பாருங்க, பஞ்சாயத்து முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் பணத்தை நான் எண்ணி வச்சிருவேன். கவலைப்படாம போங்க. போலாம் வாங்க போலாம். வணக்கங்க. என்னன்னு தெரியல, சவுந்தர பாண்டி திடீர்னு பஞ்சாயத்தை கூட்டியிருக்காப்ல. வணக்கம் ஐயா.